தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது புது டிஷ் செய்யணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கனை நல்ல மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தேவையான அளவு வத்தத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 100 கிராம் தயிர். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுடலாம். ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். எப்போதும் ரெகுலராக செய்கிறத விட இது வித்தியாசமாக இருக்கும். சட்டியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. செய்யறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் தான் நான் இந்த பிரியாணி செஞ்சேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச பல்லாரி உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லாரி வெட்டி வச்சுருந்தேன். நல்ல பொன்னிறமாக வசங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெட்டி வச்சு 4 தக்காளி இப்போ உள்ளே போட்டு வசக்கிக்கலாம். கேஸ் முடிஞ்சிடுச்சு. அப்படியே அடுப்புக்கு மாற்றிட்டோம். நல்லா வசங்கிட்டோம். ஊற வச்ச சிக்கனை உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. உரப்புலாம் அதுலேயே கரெக்டான அளவு அதில் போட்டுக்கலாம். எவ்வளோ உரப்பு தேவையோ அதை சிக்கன் ஊற வைக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. நல்லா வசக்கி விட்டு சிக்கன் வேகணும். இதெல்லாம் புதினா நல்லா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணி ஊற்றுறத வீடியோ எடுக்காமல் விட்டேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வீதம் ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஊரெல்லாம் அரிசியை வைக்க மாட்டேன், களைஞ்சிட்டு அப்படியே போட்டுருவேன். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான். நல்லா கொதித்த உடனே அரிசியை போட்டுடலாம். நல்ல தண்ணி வத்துற லெவலுக்கு நல்ல வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணி இறக்கி வச்சு மூடி வச்சு கங்கல்லி மேலே போட்டுடலாம். மூடிக்கு மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டால் சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி பிரியாணி யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.